அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். முன்னதாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவது சட்டவிரோதம் எனவும், கருப்பு பணத்தை ஒழிக்க தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ஒருபோதும் உதவாது எனவும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை வரவேற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைஞ்சிருக்கிறீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே ஒரு முக்கியமான பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதிலே தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தீர்ப்பு வெளிப்படையான தேர்தலுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அவர் வரவேற்கக்கூடிய வகையிலே அதை வரவேற்று அந்த விஷயத்தை பதிவிட்டிருக்கின்றார். இந்த விஷயத்தை பொறுத்த வரையிலே நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வந்தது. தேர்தல் நடைமுறைகள் வெளிப்படையாக இருப்பதற்கு தேர்தல் நிதி தொடர்பான தகவல்கள் அவசியம் என்றும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறது. அரசியல் சட்டப்பிரிவு 19 கீழ் தகவல் பெறக்கூடிய அந்த உரிமைக்கு எதிரான தேர்தல் பத்திர திட்டம் இருப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு கட்சி தலைவர்கள் இதற்கு இது தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டை கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிறுவனங்கள் அளிக்கக்கூடிய நன்கொடைகள் முழுக்க பதில் உதவியை எதிர்பார்க்கும் நோக்கங்களுக்காக மட்டுமே இருப்பதனால் தேர்தல் பத்திரங்கள் மூலம் இந்த கார்ப்பரேட் நன்கொடைகள் பற்றிய தகவல்களை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது மிகவும் வரவேற்கக்கூடியது மட்டுமில்லாமல் வெளிப்படையான தேர்தல் நடத்துவதற்கும் இது வழிவகை செய்யும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.